ஹலோ, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து ஆடி கிருத்திகை தான் வந்து கும்பிட போறோம். அதுவும் சண்டேல வந்துருச்சா. மத்த நாள்ல வந்திருந்தா ஆபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் செஞ்சு சாமி கும்பிட முடியாது. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, நமக்கு பிடிச்சதெல்லாம் வடை பாயாசம் செஞ்சு சாமி கும்பிடலாம். அதனாலதான் மார்னிங்ல இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங்ல இருந்து சரியான வேலை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வீடெல்லாம் தொடச்சு பூஜை சாமான்லாம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கோலத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அதை போய் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். பாயாசம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பால் பாயாசம் தான். ஸோ பால் பாயாசம் ரெடி. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து சக்கரை பொங்கலுக்காக கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி அந்த பருப்புலாம் வேக வச்சிருக்கேன். நம்ம வந்து வெல்லம் வந்து நான் அப்படியே கரைக்க மாட்டேன், பாகு எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம இன்னும் வடை பண்ணணும். வடைக்கு வந்து மாவு அரைச்சு வச்சாச்சு. கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வடைக்கு எடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பாட்டுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, சாம்பார் தனியா ரைஸ் தனியா பண்ணல, கொஞ்சம் டைம் இல்லாததுனால நம்ம பருப்பு சாதம் மாதிரி அப்படியே பண்ணிட்டேன், சாம்பார் ரைஸ். அப்புறம் பொரியலுக்கு வந்து கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு இருந்தது, அதையும் பொரியல் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து வடையும் சக்கரை பொங்கல் மட்டும் ரெடி பண்ணா போதும். அதை மட்டும் ரெடி பண்ணிடலாம். வாழை இலையும் நமக்கு இங்க மரம் இருக்கு வீட்டு பக்கத்திலே, அதனால 2 வாழை இலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இதை கட் பண்றதுக்கு மனசே வரல. இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு, பாருங்களேன் அப்படியே ஒரு ஷேப்பா அழகா இருக்கு. ஆனா இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். மண்டையில இருக்க கொண்டைய மறந்த மாதிரி இந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தையும் மறந்தாச்சு. இப்பதான் காந்தனை விட்டு போய் அவசர அவசரமா வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன். ஓகே, நம்ம வந்து இப்ப சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டு நம்ம பூஜை சாமாக்கு வந்து இன்னும் பொட்டு மட்டும் வைக்கணும். அதை மட்டும் பண்ணிடலாம். பாகு எடுத்து யாரு சக்கரை பொங்கல் பண்ணுவீங்கன்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி பாசி பருப்பும் பச்சரிசியும் வந்து இந்த மாதிரி வேக வச்சுட்டேன். ரைஸ் மாதிரி ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு. வெல்லத்தை கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது. இன்னும் கொஞ்சம் அப்படியே கரைஞ்ச உடனே சக்கரை பொங்கல்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெல்லம், ஒரு ஆஃப் வெல்லம் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாலும் எங்களுக்கு அதை ரொம்ப திகட்டிடும், பிடிக்காது. அதனால வந்து கொஞ்சம் வெல்லம் மட்டும் சேர்த்துட்டு பால் சேர்த்துட்டு ஃபைனலா வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதை ஃபைனலா சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டே இருக்கலாம். ஹீட் பண்ணி நம்ம வந்து வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம், வெள்ளப்பாகு. அதாவது ஃபைனலா கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் போல பால் ஊத்தி இறக்கிட்டா அவ்வளவுதான், சக்கரை பொங்கல் ரெடி. வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு வெள்ளப்பாகை வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கல்ல சேர்த்துக்கலாம். பொங்கல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதுவே இந்த ஸ்வீட்டே போதும், ரொம்ப ஸ்வீட் ஆட் பண்ண வேணாம். இந்த ஸ்வீட்டே கரெக்டா இருக்கு. தேங்காய் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல்ல வந்து போடுறதுக்கு. இன்னைக்கு காந்தன் வந்து காலையிலே வந்து என்ன நான்வெஜ் செய்யலாம், ப்ரான் செய்யலாமா சிக்கன் செய்யலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆடி கிருத்திகை சொன்னதும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஒரு ஓரமா உட்காந்துருந்தாங்க. இப்பதான் ஏதோ வந்து சரி சாமி கும்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள வந்து சக்கரை பொங்கல் இன்னைக்கு ஐடியா இல்ல. காந்தன் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் சக்கரை பொங்கல் இன்னைக்கு. ஓகே, இப்ப வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து முந்திரி திராட்சை எல்லாம் தாளிச்சு அதுல கொட்டிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து புதுசா ஒரு நெய் ட்ரை பண்ண போறோம், மில்கி மிஸ்ட்ல இருந்து. எப்பவுமே ஜிஆர்பி தான் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இந்த மில்கி மிஸ்ட்ல இருந்து கீ யூஸ் பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நெய் சூடானதும் இதுல தாளிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதுல போட்டுடலாம். சரி, வாசனை சூப்பரா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இதுல ஊத்திடலாம். சக்கரை பொங்கல் ரெடி. பால் வந்து கொஞ்சோண்டு ஃபைனலா ஊத்திட்டு ரெடி. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும்.
நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி அதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம்ல, அதனால வந்து வடை வந்து நல்லா வாசனையா இருக்கும். வடை வந்து ரெடி. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆனதை எடுத்தாலே நல்லா இருக்கும் வடை. ரொம்ப கருக விட்டிங்கன்னா கசப்பா இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு 3 வடை மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான், வடையை ஆஃப் பண்ணிட்டு நம்ம போய் பூஜை சாமான் போட்டு மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். பூஜை சாமான் வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பொட்டு மட்டும் கடகடன்னு வச்சுட்டு இன்னைக்கு வந்து முருகருக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல், ஆடி கிருத்திகைன்றதுனால. அதனால வேலை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கணும் இன்னைக்கு. வந்து இது போகணும், மயிலம். மயிலம் போயிருந்தப்போ இந்த வேல் வந்து அழகா இருந்தது, அப்போ வாங்கிட்டு வந்தது ஞாபகமா. நம்ம பொட்டு எல்லாம் வச்சாச்சு. இப்ப நம்ம பூஜை ரூம்ல போய் வச்சு விளக்கேத்திடலாம். ஓகே, பூஜை அவ்வளவுதான். இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.